ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டிகா சிஸ்டர்ஸ். இன்னைக்கு வந்துட்டு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி சிட்னி தேட்டருக்கு தான். இப்போ வந்துட்டு 4:39. ஷோ வந்துட்டு 7 o'clock. என்ன ஷோ அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க. சிட்னியில் இருக்கிற மக்கள்லாம் கெஸ் பண்ணியிருப்பாங்க. தமிழ் மக்கள் தேவா கான்செப்ட் தான் போக போகிறோம். இது வந்துட்டு ரொம்ப ஒரு 6 months முன்னாடி டிக்கெட்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்போதே என் ஹஸ்பண்ட் கேட்டுட்டு இருந்தேன், போகலான்னு. அவங்க வேலை இருக்குது, பிஸியாக இருக்குது, வர முடியாதுட்டாங்க. ஸோ அதனால விட்டாச்சு. அதை மட்டும் கெஞ்சி பார்த்து விட்டாச்சு. அப்புறம் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு தர்மினி அக்கா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்களா, அவங்க வந்துட்டு முன்னாடி தான் ஃபோன் அடிச்சு, கீர்த்தி இந்த மாதிரி 3 டிக்கெட் இருக்கு, ஃப்ரீயா இருக்கு, போலாமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டு யாரோ கான்செர்ட்ல பாடுறாங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு 3 டிக்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. ஸ்டாண்டிங், ஆனால் இது சிட்டிங் இல்லை, ஸ்டாண்டிங் டிக்கெட் இருக்கு 3, போலாமா அப்படின்னாங்க. ஓ மை காட், வை நான் ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தேன், ஜாஸ்தி எப்படி விடுறது. சரி அக்கா போகலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு ஒப்படைச்சிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஃப்ரைடே நைட் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு விஜயக்கான்னு இருக்காங்க, ஸோ அவங்களும் 3 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்ட்டு ஃபுல் மேக்கப்பில் கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம தர்மினி அக்காவை பிக்கப் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு மெட்ரோ பிடிச்சி நம்ம சிட்டி போக போகிறோம். விஜய் அக்கா வந்துட்டு அவங்க ஆஃபீஸ் வந்து சிட்டியில் தான், ஸோ அவங்க வந்து டேரெக்டாக அங்கேருந்து நான் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்துட்டு 3 பேர் மீட்டிங் பாயிண்ட் வந்து டவுன் ஹாலில். ஸோ அங்கே மீட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு வாக் பண்ணி சிட்னி ஐசிசி போக போகிறோம். போயிட்டு இன்னைக்கு நைட் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னால் ட்ரை பண்ண முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேயா, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் வந்து தர்மினி அக்காவை அவங்க வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஷோ கிரவுண்ட் ஸ்டேஷனில் தான் கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து மெட்ரோ ட்ரெயின் எடுத்தோம். நாங்கள் இறங்க போகிற ஸ்டாப் வந்து கடிகல்லேருந்து வாக் பண்ணி டவுன் ஹால் ஸ்டேஷன் போனோம். டவுன் ஹால் ஸ்டேஷனில் நாங்கள் வந்து விஜய் அக்கா வர்றதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். அப்புறம் அவங்களையும் பிக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஐசிசிக்கு நேராக வாக் பண்ணோம். எத்தனை தடவை சிட்டி போனாலும் அடுத்த தடவை போகிற ஃபீல், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். சிட்னி சிபிடி அந்த ஒரு லைவ்லி வைபே வந்து தனி தான். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். சூப்பராக இருந்தது. ஆனால் அந்த நைட்டில் அந்த லைட்ஸு எல்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ QVBலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்துகிட்டு கீழே இறங்கணும். ஐசிசி போகிறதுக்கு டார்லிங் ஹார்பர் தாண்டி தான் போகிறோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். வாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 meters வாக்குன்னு சொல்லலாம். ஒரு 5 to 10 minutes ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளோ வேகமாக நீங்கள் நடக்கிறீங்கிறத பொறுத்து இருக்கு. இதுதான் விஜய் அக்காவோட ஆஃபீஸ் பில்டிங். ஸோ ஒரு சின்ன பிரிட்ஜை எடுத்து நம்ம டார்லிங் ஹார்பரில் வந்து லேண்ட் ஆயாச்சு. இங்கே தான் ட்ரோன் ஷோவும் நடந்துட்டுருக்கு சாட்டர்டே. பார்க்காதவங்க நான் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 7:30க்கு ஒரு ஷோ இருக்குது, 9:30க்கு ஒரு ஷோ இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். ஃபைனலி ஐசிசி கிட்டே வந்தாச்சு அண்ட் தேட்டருக்குள்ளேயும் என்டர் ஆயாச்சு. ஸோ ஐசிசிக்குள்ளே போகும்போது செக் பண்ணுறாங்க, நீங்கள் செல்ஃபி ஸ்டிக்கோ இல்லை வேறு ஏதாவது கிளாஸ் பாட்டில்ஸ், அம்ப்ரெல்லா அந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா எதுவுமே அலவுட் கிடையாது. அவங்க வந்து பிடுங்கி வச்சிடறாங்க. கிளாக் ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு ஒரு டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதை வாங்கிட்டு நம்ம வந்துடணும். ரிட்டர்ன் ஷோ முடிச்சுட்டு நீங்கள் போகும்போது அந்த டோக்கன் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் திங்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஹாலு. ஃபர்ஸ்ட் டைம் நானும் ஐசிசி போகிறேன். நல்ல பெருசாக இருந்தது. அண்ட் சீட்ஸ் எல்லாம் ஃபுல்லும் புக் ஆகலை, எனக்கு தெரிஞ்சு நிறைய சீட்ஸ் காலியாக இருந்தது. அண்ட் ஃப்ரண்ட் ஸ்பேஸே வந்துட்டு ஸ்டேஜுக்கு பக்கத்தில் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ், ரொம்ப லார்ஜ் ஸ்பேஸு. நிறைய பேர் நிற்கலாம், அந்தளவுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஸ்பேஸ் தான் சொல்லணும். ஆனால் அந்த ஸ்பேஸும் ஃபுல் ஆகலை, நிறைய கேப்ஸ் இருந்தது. ரொம்ப கஜகஜனும் இல்லை, ரொம்ப கும்பல் இல்லைன்னே சொல்லலாம். இந்த அக்கா தான் ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக முடியுமான்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்புறம் கடைசியாக தான் தேவா வந்தார்.
உலகெங்கும் வாழும் என் அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் தேவாவின் அன்பு வணக்கம். உங்களை எல்லாம் நேரில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கான்சர்ட்டில் வந்து ரொம்ப கொஞ்சம் ஆர்டிஸ்ட் தான் இருந்தாங்கன்னு சொல்லலாம். தேவா சார் இருந்தாங்க, அப்புறம் அவங்க பையன் ஸ்ரீகாந்த் தேவா, அப்புறம் உதித் நாராயணோட தத்தெடுத்த பிள்ளை அஜய் கிருஷ்ணா, அப்புறம் அனுராதா ஸ்ரீராம் மேம், அப்புறம் எஸ்பிபி சரண், அப்புறம் பிரியா ஜசன், அப்புறம் இன்னும் 2-3 சூப்பர் சிங்கர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. மற்றபடி வேறு யாரும் பெருசாக எனக்கு தெரியல. தேவா சாருக்கு ஒரு பெரிய நன்றி. இப்படி எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இந்த ஒரு பெரிய மேடை அவரோட பகிர்ந்துக்கு நடக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அஜய். இப்போ நம்மலாம் வந்து டாக்டருக்கு போகிறோம், நம்பிக்கையோட தான் போகிறோம். அது போல நீங்கள் நல்லா பாடுவேன்னு சொல்லி தான் நம்பிக்கை வாழ்ந்துருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் சித்தி. Lovely to have you so up close and tight. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? Cynthia has always been a fantastic experience. Godfather கூட ஒரே மேடையில் நின்று இந்த அருமையான பாடல் எஸ்பிபி சார் கூட நான் பாடின பாடல் இன்னைக்கு சாரோட பாடல் வெரி ஹாப்பி. நலமா இருக்கீங்களா? நல்லா விசாரிச்சுனாமா? உங்க அப்பா பார்த்தா பூமியில் இருக்குது 3 பங்கு தண்ணிடா, தண்ணியை எடுப்பது தப்பு ஒன்றும் இல்லடா. கொக்கோக்கல்லா ப்ரௌன் கலருடா, கப்புன்னும் அது கலருடா. கொக்கு இல்ல பண்ண முக்குடா, அந்த காம்பினேஷன் ரொம்ப துல்லுடா. ஐயா சில்லுன்னு அது பார்த்தா இவங்க தான் எங்களுக்கு டிக்கெட் கொடுத்த புண்ணியவான். அவங்க பேர் வந்து கோபி ஐயர். ரொம்ப நல்லாவே பாடினாங்க. ஆக்சுவலி ரொம்ப கேட்கவே சூப்பராக இருந்தது பாடுறதை கேட்குறதுக்கு. தெரிஞ்சிருந்தா அதுக்கு ரீ ரெக்கார்டிங் நீங்களே பாடிருக்கலாம். அப்புறம் பாஷா ரீ ரெக்கார்டிங் பண்ணாங்க பாருங்க. அப்பா ஹோல் செட்டே பயங்கரமாக பாஷா பாஷான்னு கத்த ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஒரு வைவே பயங்கரமாக இருந்தது. புள்ள வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு சரண் தான் வாய்ஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்க்கலாம்.
கான்சர்ட்டில் வந்துட்டு கானா சாங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நல்லா இறங்கி குத்தலாம் டான்ஸ் ஆடலாம்னு நினச்சிட்டு வந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்திருக்கும். கடைசியாக தான் காத்தடிக்கிற சாங் பாடினாங்க. அதுதான் ஃபைனல் சாங்கும் கூட. அதோடு வந்துட்டு கான்சர்ட் வந்து முடித்தாங்க. நாங்கள் வந்துட்டு ஃபுல் கான்சர்ட் ஸ்டே பண்ணுற மாதிரி ஐடியாவே வரல. ஒரு 10-10:30 போல் இருந்துட்டு கிளம்பிடலான்னு தான் வந்தோம். ஏன்னா அடுத்த நாள் எனக்கு ஒர்க் இருந்தது. ஸோ நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஃபைனல் சாங் காத்தடிக்கிட்டு பாட போகிறாங்க அப்படின்னாங்க. என்னடா அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்களாங்க? அதாவது சரி ஓகே வெரி குட், நம்ம கிளம்பும் போது முடிய போகுது அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸும் இருந்தது. பட் ஆனால் இவ்வளோ கம்மியான சாங்ஸ் தானா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சீக்கிரமே முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஃபைனல் சாங்கில் எல்லாம் பயங்கரமாக இறங்கி குத்தி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் பாதி சாங்லேயே கிடுக்குடுன்னு ஓடிட்டோம் க்ரௌடை அவாய்ட் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான், ஹோல் நைட் ரொம்ப நல்லா போச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.